கணேசன் திடீர்னு இறந்ததுனால அவனோட ஆத்மா சொர்க்கத்துக்கு போகுது. அப்போ சொர்க்க வாசல்ல அவன் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அங்க சித்திரகுப்தன் நின்னுட்டு இருக்காரு. நீ சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொன்னா மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றாரு சித்திரகுப்தன். உடனே கணேசனோட ஆத்மா அப்படி பேச ஆரம்பிக்குது. சரி, என்னன்னு கேளுங்க சாமி, நான் அதுக்கு உண்டான பதில் சொல்றேன் அப்படின்னு வணங்கி நிக்கிறான் கணேசன். உடனே சித்திரகுப்தர், பாசம் அப்படிங்கிற வார்த்தைய அப்படியே அழகா சொல்லணும், தவறு இல்லாம அப்படின்னு சொல்றாரு. உடனே இப்படி நினைக்கிறா கணேசன். இவ்வளவுதானா? சரி, சொல்லிட்டா போச்சு அப்படின்ட்டு பாசம் அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல, நீ சரியா சொன்ன அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல உடனே அங்க ஒரு பணிப்பெண் வர்றாங்க. வந்தோடனே உங்களை யமதர்மராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு வணங்கி நிக்கிறான் அந்த பணிப்பெண். உடனே சித்திரகுப்தன், சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கணேசன்ட்ட இப்படி சொல்றாரு. நான் யமதர்மராஜாவை போய் பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி இங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா நீ அவங்கள தடுத்து நிறுத்தி பாசம் அப்படிங்கிற வார்த்தைய கரெக்டா உச்சரிச்சா மட்டும்தான் இந்த சொர்க்கவாசலுக்குள்ள விடணும். இல்ல அப்படின்னா அவங்கள அந்த கேட்டு பக்கத்துல இருக்கிற நரக வாசலுக்குள்ள விடு அப்படின்னு சொல்றாரு. உடனே கணேசன் பயந்து நிக்கிறாரு. பயப்படாத, நீ நரகத்துக்குள்ள போனாவே மீண்டு வெளியில வரவே மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சாமி, அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்றான் கணேசன். உடனே சித்திரகுப்தர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்போ தூரத்துல ஒரு பொண்ணு அங்கிருந்து வர்றதா பாக்குறான் கணேசன். யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப திடீர்னு பார்த்தா கணேசனோட மனைவி. ஐயோ, இவளா? கீழேயே ராட்சசி மாதிரி ஆட்டி படைப்பா, இங்க மேலேயே வந்துட்டாளா? என்ன பண்றது? நல்ல ஐடியா, பக்கத்துல வரட்டும் அப்படின்னு நினைச்சு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல வந்தோடனே, நீயா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறான் கணேசன். எங்க உங்களோட ஈமச்சடங்க நடத்திட்டு வர்றப்போ நான் பஸ்ல அடிபட்டு இப்படி ஆயிடுச்சுங்க, திடீர்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சோகத்துல இருக்கிற மாதிரி கணேசன் காட்டிக்கிறான். உடனே சரிங்க அப்படின்னு சொர்க்கத்துக்குள்ள நுழைய போறப்ப, நீ சொர்க்கத்துக்குள்ள போக கூடாது, ஏன் அப்படின்னு கேக்குறான் மனைவி. அதுக்கு ஒரு வார்த்தையை நீ சொன்னா, தப்பில்லாம சொன்னா மட்டும்தான் இந்த சொர்க்கத்துக்குள்ள போக முடியும், இல்லைன்னா நீ நரகத்துக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி என்ன வார்த்தை அது அப்படின்னு கேக்குறான் மனைவி. உடனே சொல்றான், சலகா குலகா அழகுலகாயா அப்படிங்கிறான். என்னது? மனைவி பேந்த முடிக்க உடனே கணேசன் இப்படி சொல்றான். இத ஒரு டைம் தான் சொல்லணும், அது கரெக்டா சொல்லினா நீ நரகத்துக்கு போயிருவ அப்படின்னு சொல்றான். ஆனா மனைவிக்கு என்னன்னே தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காமெடி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். படிச்சதுல இது பிடிச்ச கதையா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.